குறிப்பாக ஒன்றிய அரசுக்கு என்று 4 அதிகாரங்கள் தான் இருக்கணும். அப்புறம் மொழிவழி தேசிய இனங்களுக்கு எல்லா அதிகாரங்களும் இருக்கணும். ஒன்றிய அரசுக்கென்று நாட்டை பாதுகாக்கிறது இராணுவம், நாணய அச்சடிப்பு, இந்தியா முழுமைக்குமான செய்தி மற்றும் போக்குவரத்து, அயல் நாட்டு அரசியல் உறவு, இந்த அதிகாரங்கள் தான் ஒன்றிய அரசுக்கு இருக்கணும். ஏனைய அதிகாரங்கள் அனைத்தும் மொழிவழி தேசிய இன குடியரசுக்கு இருக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய 47க்கு முன்பான கொள்கை. விடுதலை பெற்ற பிறகு நேர அதில் மாற்றம் கண்டு வலிமை மிக்க இந்தியாவை ஒரு 4-5 பகுதிகளாக பிரதேசங்களாக பிரித்தால் போதும் என்கின்ற நிலைப்பாட்டுக்கு வந்தார். அதே காங்கிரஸ் கட்சியில் இருந்த பொட்டி ஸ்ரீராமுலு நம்முடைய சென்னையில் எங்களுக்கு தெலுங்கர்களுக்கு ஆந்திரா தனி நாடு வேணும், தனி மாநிலம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்து சேப்பாக்கத்திலே இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் தான் பற்றி எரிந்தது. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் மொழிவழி தேசிய அந்த மொழிவழி மாநிலங்கள் பிரிவினைக்கு நேரு ஒத்துக்கொண்டார். இந்த நிலைப்பாட்டில் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல்னா சிலம்பு செல்வர் மாப்போசி தமிழரசு கழகம் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தார். சீபா ஆதித்தனார் நாம் தமிழர் இயக்கம் என்று சுதந்திர தமிழ்நாடு கோரிக்கை வைத்திருந்தார். அதற்கு முன்பு முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் நீதி கட்சி, பெரியார் வருவதற்கு முன்பே முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் திருச்சி சேர்ந்தவர். அவர் நீதி கட்சி பொதுச் செயலாளராக இருந்து, நீதி கட்சி என்பது பழைய மன்னர்களின் கட்சியாக இருக்குது, பணக்காரர்களின் கட்சியாக இருக்குது, மிட்டா மிராஸ்தார் கட்சியாக இருக்குது, பழைய மன்னர்களின் கட்சியாக இருக்குது, இதை பாமரர்கள் கட்சியாக மாற்றணும், தமிழ்நாட்டை வென்றெடுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் தமிழர் கழகம்னு பெயர் வைக்க முற்பட்டு ஈவேரா காங்கிரஸ்லேருந்து பிரிந்து சுயமரியாதை இயக்கம் நடத்தி கொண்டிருக்கார். ஒரு வலிமை மிக்க மாமனிதராக இருக்காரு.